இதன் அடிப்படையில் தான் இந்தியாவுக்கான அடிப்படையாக எது இருக்கும் என்று சொன்னபோது 4 அம்சங்களை ஏற்றுக்கொண்டார். 1 மதச்சார்பற்ற ஜனநாயகம், 2 பொருளாதார சுயசார்பு, 3 சமூக நீதி, 4 கூட்டாட்சி. இந்த 4 விஷயங்கள் குறித்தும் நம்ம பேச முடியும். ஆனா இந்த மதச்சார்பற்ற ஜனநாயகத்தை என்ன சொல்லணும்னா வெறும் மதச்சார்பற்ற ஜனநாயகம் மட்டும் சொல்லணும். இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்று ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள். நீ சொல்ற போது 1947 ஆகஸ்ட் 14ஆம் தேதி RSS ஆர்கனைசர் பத்திரிகையில் ஒரு தலையங்கம் எழுதினார். அந்த தலையங்கத்தில் நீங்க மனுதான் ஃபர்ஸ்ட் லா மேக்கர். காரணத்தினால் அது இந்த அரசமைப்பு மூவர்ண ஏற்கவும் மாட்டோம், மறுக்கவும் மாட்டோம், மதிக்கவும் மாட்டோம். இந்தியாவின் தேசிய கீதமாக ஜனகணமன இருக்க முடியாது, வந்தே மாதரம் தான் இருக்கும். இப்படியே இந்த வார்த்தைகளில் எழுதியிருக்கிறார். அப்ப இந்தியா இந்த ஒற்றுமையாக இருப்பதற்கான அடிப்படையாக இருந்ததை தகர்ப்பது என்பது ஆரம்பம் தொட்டே இருந்தது. அது அடிப்படையில் நம்ம நாட்டுல பொதுவா ஜனநாயகம்னு பேசும்போது என்ன சொல்லுவோம்னா, ஒண்ணு தேர்தல் ஜனநாயகம், நம்ம பெரும்பாலும் பேசுறது அது. ஆனா 2 தேர்தல்கள் இடையில் நாடு எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற ஜனநாயகத்தை கடைபிடிக்க வேண்டும். இது 2ம் இணைந்திருந்தால் பெர்ஃபெக்ட். ஆனா நம்ம நாட்டுல அது இல்லை. இப்ப என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, சமீப காலமாக இந்தியா அதனுடைய பண்பு கலாச்சார அடிப்படையில் ஒரு வேறுபட்ட இந்தியாவாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாறிக்கொண்டிருப்பதை இப்ப நம்ம எல்லாம் நினைப்போம். பல நேரங்கள் கம்யூனிஸ்டுகள் சொல்வாங்க, மார்க்ஸ் சொன்னதை சொல்லுவாங்க, நவீன கால அரசு என்பது முதலாளித்துவத்தை நிர்வகிப்பதற்கான எக்ஸிக்யூட்டிவ் தவிர வேறொன்றும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கார். முத நான் அதை வாசிச்ச போது எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்தது. இப்படி ஒரு மனுஷன் இப்படி எழுதிட்டு போறாரு அப்படின்னு. ஆனால் இந்த காலத்தில் ஒரு இந்தியாவில் இருக்கிற 24% தொழிலாளிகள், அவர்களுக்கு ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய் சராசரியாக சம்பளம் கிடைக்காத காலத்தில் தான் 1 மணி நேரத்துக்கு 90 கோடி ரூபாய் என்கிற அளவில் அம்பானியினுடைய சொத்து மதிப்பும், ஒரு நாளைக்கு 1002 கோடி ரூபாய் என்கிற அளவில் அதானியினுடைய சொத்து மதிப்பும் உயர்ந்து கொண்டே இருக்கு. இது ஒன்றும் இயல்பு. நீங்க அங்க என்ன, இந்த காலத்தில் தான் இந்த 3000 ரூபாய் இல்லை என்பது மட்டுமல்ல, சாதாரண மக்களுடைய வாங்கும் சக்தியும் குறைந்திருக்கு. வாங்கும் சக்தி குறைந்திருக்கு, சேமிப்பு குறைந்திருக்கு. நேமா உங்கள சில பேராவது, நான் ராமநாதபுரம் மாவட்டம், உங்கள சில பேராவது அந்த பகுதியில் இருந்தீங்களான்னு தெரியாது, எங்க பக்கத்துல சிறுவாடு சேமிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க, உண்டியல், அதுல காசு போட்டு சேமிப்பாங்க. இந்தியால இந்த பழக்கம் நீண்ட காலமாக இருக்கு. நீங்க அந்த உண்டியல்ல அல்லது சேமிப்புல 130 கோடி பேர்னா கிட்டத்தட்ட 30 கோடி குடும்பங்கள் இருக்கு. ஒரு குடும்பம் ஒரு ஆண்டுக்கு 1000 ரூபாய் சேமிச்சா 30,000 கோடி. 10,000 ரூபாய் சேமிச்சா ஒரு குடும்பம் 3 லட்சம் கோடி. இந்த 3 லட்சம் கோடி தான் மார்க்கெட்டுக்கு வருது. சைக்கிளா மாறுது, பைக்கா மாறுது, காரா மாறுது, அல்லது உடைகளாக மாறுது, வேறு பல பொருட்களாக, அணிகலன்களாக மாறுது. இதுதான் இந்த மார்க்கெட்டை டிரைவ் பண்ணுது. அது இல்லாம போகுது. அதே சமயத்துல அதானிக்கும் அம்பானிக்கும். இப்போ இதை இங்க நிறுத்திட்டு நான் கொஞ்சம் பின்னால போகணும். மன்மோகன் சிங் முதலாக அறிமுகப்படுத்தப்படுகிறார் இந்தியா.
இந்த அறிமுகப்படுத்தப்படுகிற போது எப்படி அறிமுகப்படுத்துறாங்கன்னு உங்கள சில பேருக்காவது நினைவு இருக்குமான்னு. அரசியல்வாதிகள் எல்லாம் மோசம், சாரி, அரசியல்வாதிகள் மோசம், இவங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது. இவர் ரொம்ப எக்கனாமிக்ஸ் படிச்சவர், வெளிநாட்டுல வேலை பார்த்தவர், அதிர்ந்து பேச தெரியாதவர், ஆனால் காரியத்தில் மட்டும் கவனமாக இருப்பார். வெறும் மேடை பேச்சல்ல அவருடைய வேலை. இப்படி அவரை கட்டமைச்சார். இதை யார் இந்த பிம்பத்தை எல்லார் மத்தியிலும் கொண்டு வந்து சேர்த்தது? பத்திரிகைகள். பத்திரிகைகள் யாருடைய கையில் இருக்கின்றன? முன்ன மாதிரி இப்ப பத்திரிகைகள் இல்லை. காந்தி பத்திரிகை நடத்தினார், பாரதி பத்திரிகை நடத்தினார், திலகர் பத்திரிகை நடத்தினார், இவங்க எல்லாம் பத்திரிகை நடத்தினார். ஆனா இப்ப பத்திரிகை முன்னால இவர் கூட அதை கொஞ்சம் அதீதமா சொல்லுவார் வாரியார். எடிட்டோரியல் என்று பெயர் வந்ததற்கே காரணம், தமிழ்நாட்டில் ஆசிரியரும் அந்த பத்திரிகையின் உரிமையாளரும் ஒரே ஆளாக இருந்தார். அந்த உரிமையாளர் உரிமையாளர் தான் தலையங்கம் எழுதுவார். எனவே அதை தமிழில் ஏடு இட்டோர் இயல் என்று சொல்வது வழக்கம். அதுதான் எடிட்டோரியலா மாறி போச்சுன்னு கிருபானந்த வாரியார் பேசுகிற போது சொல்லுவார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது ஒரு மூல ஆசிரியர் நினைக்காத ஒன்றை உரையாசிரியன் தனக்கு தோன்றிய வகையில் எழுதுவது போல. நீங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னா, வள்ளுவனுக்கு இன்றைய உலகம் கற்பனைக்கு கூட எட்டி இருக்கிறார். நீங்களாவது அமெரிக்கா போயிருக்கீங்க, நான்லாம் எங்க போயிருக்கேன். சோ உலகம் என்று அப்படி சொல்ற போது ரொம்ப சின்ன பகுதி தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இந்த பத்திரிகைகள் இதை கட்டமைத்து ஒரு மனிதனை உருவாக்கலாம். நாம்சாம்ஸ்கி சொன்னது உங்க எல்லாரும் நீங்க வாசிச்சிருக்க மேனுஃபேக்சரிங் கன்சென்ட் என்று அவர் சொன்னார். ஒப்புதலை உருவாக்குவது. அப்ப மன்மோகன் சிங் படித்தவர், எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க தான் இந்தியாவுக்கு தேவை என்று சொன்னார். ஒரு 2 டேர்ம் இருந்தார். ஆனால் 2013 வாக்கில் இந்தியாவினுடைய முதலாளிகளுக்கு அவங்களுக்கு அவங்க இன்டாலரண்டா மாறுறாங்க. ரொம்ப அவங்களுக்கு இந்த இப்போதைய லாபம் போதுமானதாக, அதுவரை வித்தது போதுமானதாக, அதுவரை கொடுத்த சலுகைகள் போதுமானதாக. எனவே அவர்கள் இப்போது வேறொரு பிம்பத்தை கட்டியமைக்க ஆரம்பித்தார். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், உலகத்துல ஒரு 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 தன் நாட்டை ஆளுகிற ஜனாதிபதியை அல்லது பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கு எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நல்லவர், வல்லவர், திறமையானவர், இரக்க குணம் உள்ளவர், இப்படி எல்லாம் பேசுற வழக்கத்தை பார்த்தோம். ஆனா முதல் முறையாக 2013ஆம் ஆண்டில் தான் நாங்க நிப்பாட்டியிருக்க பிரதமர் வேட்பாளருக்கு 56 இன்ச் என்று அவர்கள் முன்வைத்தார். இதை யாரு முதல்ல முன் வச்சது? பத்திரிகைகள் கட்டமைத்தார். அதை அப்படியே தூக்கி கொண்டாந்து நிறுத்தினாங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டில் மன்மோகன் சிங் வந்த போது அமைதியானவர், ஆர்ப்பாட்டம் இல்லாதவர், படித்தவர் என்று முன்வைத்தவர்கள். இவர் டீ வித்தவர், 56 இன்ச்சு என்று அவர்கள் முன்வைக்கிறார்கள். மன்மோகன் சிங்கை அப்படியே கை கழுவுறார். இந்த பிம்பம் எதற்காக கட்டியமைக்கப்படுகிறது? ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமாக பேசப்படுகிறது. 56 இன்ச்சு என்பது பக்கத்துல சீனா, பாகிஸ்தான் எவனாவது வாளாட்டினான்னா வாழை ஒட்ட நடிக்கிடுவார் என்று முன்வைக்கப்பட்டது. அவர் அப்படித்தான் பேசினார். திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசும்போது ரொம்ப என்ன இலங்கை வாளாட்டிக்கிட்டே இருக்கு, இவ்வளவு பெரிய நாடு, அவங்களோட படைபலம் என்ன, நம்ம படைபலம் என்ன, நாம நினைச்சோம்னா ஒரே நாளில் அதுக்கு ஒரு பெரிய கைதட்டு. ஆனா இப்ப தினசரி நடந்துட்டு ஒண்ணும் பண்ண முடியலைங்கிறது வேற விஷயம். அப்படி ஒன்றை அவர் சொன்னார். இதை கட்டியமைத்து கொண்டு போய் சேர்த்தது ஊடகம். அப்ப இப்போ எல்லாருடைய மனநிலையிலும் எதற்கும் அஞ்சாத ஒரு மனிதனை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று அவர்கள் முடிவு.
அவர் ஏதோ பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் எதிராக எதற்கும் அஞ்சாதவராக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நியாயம், நீதி, நேர்மை எதற்கும் அஞ்சாதவராக இருக்க வேண்டும்.